உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் தல அஜித்குமார் ஒரு பதிவு போட்டிருந்தாப்புல, என்னுடைய ரசிகர்களை என்னுடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லியிருந்தாப்புல. என் படம் நான் நடிப்பேன், என் படத்தை பார்க்கறனா அது உங்கள் விருப்பம். அது அவருடைய சிந்தனை, அவருடைய எண்ணம். அதை நம்ம தவறாக எடுத்துக்க முடியாது. அதை பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு அதில் ஒன்றும் இல்லை. இதை சில பேர் மையப்படுத்தி தளபதி விஜயை சில பேர் மட்டும் தவறாக பேசியிருந்ததை நான் பார்த்தேன். கண்டிப்பாக அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருந்தது. அறிவுபூர்வமாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருந்தது. அவர் தன்னை உயர்த்தி விட்ட ரசிகர்களை அவங்க பாட்டுக்கு படத்தை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது, நீங்கள் எந்த அளவுக்கு அதை பரவாயில்ல அப்படிங்கிற நினைக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு பவர்ஃபுல்லானது தளபதி விஜய் அவர்கள் செய்கிறது. தன்னை உயர்த்தி விட்ட தமிழ்நாட்டு மக்களை, ரசிகர்களை நான் மேலும் அழகுபடுத்தி பார்ப்பேன். அவங்களுக்கு நான் மக்கள் சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறேன். அதன் மூலம் அவங்க சிறப்பாக செயல்பட்டால் நாளைக்கு அதிகாரம் கிடைச்சா அவங்களுக்கு பதவியும் புகழும் பெருமையும் கிடைக்கும். இந்த சரித்திரத்தில் இடம் பெறுவாங்க. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் அவங்களுக்கும் ஒரு நேம் இருக்கும். ஏன் இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ அவர் செய்கிறது ஒரு விதத்தில், நீங்கள் அஜித் செய்கிறது ஒரு வகையில் நீங்கள் நன்மையாக சில பேர் நினச்சாலும் அப்படின்னு பெருமைப்பட்டாலும், விஜய் செய்கிறது நீங்கள் பல மடங்கு உயர்வாக பேசணும். அவர் செய்கிறது மேலும் அந்த ரசிகர்களை உயர்த்தி பார்க்க ஆசைப்படுறார். இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறார். கோடிக்கணக்கான காசு அவர்கிட்ட இருக்குது. அவர் நினச்சா எப்படி வேணாலும் வாழலாம். சும்மா நரம்புலா நாக்கு என்ன வேணாலும் பேசணும். அந்த மாதிரி சில பேர் வன்மத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு இதுக்கு மேலே சம்பாதிக்கணும். சினிமாவில் இப்போ இன்னும் நடித்தாருன்னா 300 கோடி 400 கோடி 500 கோடி சம்பளம் கொடுக்க கூட நாளைய காலம் அவருக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சொகுசான அமைதியான நிம்மதியான வாழ்வை விட்டுவிட்டு ஏன் இன்றைக்கி கஷ்டப்படணும்? அரசியல் சாதாரண விஷயம் இல்லை. பல காரியங்களே அவருக்கு செய்ய காத்திருக்கிறது. அதெல்லாம் அந்த தடைகளை எல்லாத்தையும் உடைத்து விட்டு அவர் இந்த மக்களுக்காக சேவை செய்ய வரணும். இந்த மக்கள் வாக்களித்து அவரை தேர்ந்தெடுக்கணும். இந்த அதிகாரமும் பதவியும் புகழும் பெருமையும் தன்னுடைய ரசிகர்களுக்கும் வரணும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் செயல்படுகின்ற சட்டமன்ற வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு ரசிகரும் நாளைக்கு வளரணும், புகழடையணும் அவர் நினைக்கிறார். அதனால் தளபதி விஜய் அவர்களின் நோக்கம் மிகப்பெரியது, அவருடைய எண்ணங்கள் சாலச் சிறந்தது என்று கூறி மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.